بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவியுடைய தொழுகையிலே நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சூரத்து தௌபாவுடைய கடைசி பகுதியையும் சூர யூனுஸுடைய முழு சூறாவை சூரத்துல் ஹூதுடைய சூறாவிலே கால் ஜுசுவை நமக்கு ஓதி காட்டினார்கள். அதிகமான படிப்பினைக்குரிய பல விஷயங்கள் இன்று ஓதப்பட்ட 1.25 ஜுசுவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்கிறான். அதில் சில விஷயம் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு முன்னால் சொல்ல இருக்கிறேன். பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியின் மூலமாக நமக்கு ஒரு அற்புதமான நிஅமத் ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சொல்லி நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். பாருங்க சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு இந்த ஈமானை வாங்கவில்லை. நமக்கு ஈமான் கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டோமா? அல்ல சொல்லுங்களேன். இல்லை, நம்ம அப்பாவும் கேட்கல, நம் தாதாவும் கேட்கல. நம்முடைய ஈமான் இருக்கிறத வராசத்தி ஈமான். எப்படி ஒரு சொத்து தாதா விட்டு போனா அப்பாவுக்கு வருகிறது, அப்பா விட்டு போனா பையனுக்கு வருகிறது, பையன் விட்டு போனா பேரனுக்கு வருதா இல்லையா? வராசத்தி முசல்மான். வராசத்துல வந்த சொத்துல பிரிப்பில் வந்த மாதிரி வராசத்துல வந்த ஒரு நியாமத்து தான் இந்த ஈமான் என்ற நியாமத். சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி முஜாஹதாவான ஈமான் இல்ல. எத்தனையோ குர்பானிகளை கொடுத்து தியாகங்களை செய்து சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய உள்ளத்திலே ஈமானுக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உலகத்தில் உள்ள முஸ்லிம்களே, உங்களுடைய ஈமானுடைய தராதரம் மேயார் எப்படி இருக்கணும்னா சஹாபாக்கள் ஈமானை போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆமினு கமா ஆமனன் நாஸ். அந்நாஸை கொண்டு நோக்கம் சஹாபாக்கள் என்று தஃப்சீர்ல வருகிறது. சஹாபாக்கள் எப்படி ஈமான் இருந்துச்சோ அந்த மாதிரி ஈமானை கொண்டு வாருங்க. சஹாபாக்களுடைய ஈமான் மலையை விட கட்டியானது, பாறாங்கல்லை விட கட்டியானது, உறுதியானது. மலை கூட மலையின் மீது மலை விழுந்தாலோ மலையின் மீது கல் விழுந்தாலோ மலைகள் தூள்தூளாகி விடலாம். ஆனா சஹாபாக்கள் எடுத்த உள்ளத்தில் உள்ள ஈமானை பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? மக்காவுடைய அந்த பாலைவனத்தில் பிலால ஹபஷி அவர்களை படுக்க வச்சு நெஞ்சில பாறாங்கல்ல வைக்கிறாங்க. உயிர் விடுவதற்கு தயாராக இருந்தார், ஆனா ஈமான் விடுவதற்கு தயாராக இல்லை. ஹதரத் ஹுபைப தூக்கு மேடையில ஏத்தினாங்க. அம்பால் 70 அம்ப அடிக்கிறாங்க. 70 அம்பால் அடிக்கப்படுறாங்க. ஹதரத் ஹுபைப் உடம்பு பீரிட்டு வருகிறது. அழுதாங்க ஹதரத் ஹுபைப் அவர்கள். அபூ சுஃபியான் கேட்டார், ஹுபைபே ஏன் நீ அழுகிறாய்? ஹதரத் ஹுபைப் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் ஒரே ஒரு உயிர் மட்டும் தந்திருக்கிறான். எனக்கு அல்லாஹ் ஒரு உயிர் தந்திருக்கிறான். என்னுடைய உடல்ல எத்தனை முடி இருக்கிறதோ அத்தனை 1000 உயிர் தந்திருந்தால் ஒவ்வொரு உயிரை அல்லாஹ்வுக்கு நான் தியாகம் செய்வேன். ஈமானுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பேன். யாரு? ஹதரத் ஹுபைப். இப்படி வரலாறு நாம் சொல்லிட்டே இருக்கலாம். சஹாபாக்களிடத்தில் வந்த ஈமான் இருக்கிறது, குர்பானிக்கு பிறகு வந்த ஈமான், தியாகத்துக்கு பிறகு வந்த ஈமான். அன்பானவர்களே, இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு அல்லாஹ் கேட்காமலே தந்திருக்கிறானே,
வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுடைய தர்பார்ல சஜிதாவுல விழுந்து சுக்ரியா செய்தாலும் கம்மிதான், சுக்ரியா செய்தாலும் கம்மிதான். சாதாரண பொக்கிஷத்தை அல்லாஹ் தரல. ஈமான் இருந்தா ஜன்னத்துக்குள்ள அலோடு, ஈமான் இல்லைன்னா நரகத்துக்கு போன்றான் அல்லாஹ். ஈமான் இருந்தா உன்னுடைய அமல் ஏற்றுக்குவேன், ஈமான் இல்லைன்னா உன்னுடைய அமல் சத்தை மாதிரி குப்பை மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். கரமா தினிஷ்தத் பிஹிர் ரீஹு ஃபீ யௌமின் ஆசிஃப். கடுமையான புயல் காட்டிலே மழை பெய்யும் பொழுது தெருவுல வெள்ளத்துல சத்தை அடிச்சிட்டு போது மாத்தீங்களா மேல அழுக்கு, அந்த மாதிரி ஈமான் இல்லாத நபர்களுடைய ஈமான் இல்லாத நபர்களுடைய அமல் வெள்ளத்தில் போகக்கூடிய சத்தை மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். கஸராபிம் பிகிஅத்தி யஹ்ஸபு ذம்ஆனு மாஆ. தண்ணீர் தாகம் உள்ளவன் தெருவுல போனா கடுமையான வெயில் நேரத்தில் தூரத்தில் பார்த்த தண்ணி மாறி தெரியும், அனல் நீர் என்று சொல்வார்கள். இதே மாதிரி உலகத்தில் ஈமான் இல்லாமல் ஒரு மனிதன் நல்ல அமல் செய்யறான்னா அவனுக்கு கியாமத்தில் எனக்கு சவாபு கிடைக்கிற மாதிரி தெரியும், ஆனா சவாபு எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. ஏன்? வேறா இருக்கக்கூடிய ஈமான் இல்லாத காரணத்தினால. அன்பானவர்களே, பெரும் பெரும் கோட்டீஸ்வரர்களுக்கு, பெரும் பெரும் நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிமார்களுக்கு நபியுடைய சச்சாவுக்கு தராத அந்த உறுதியான ஈமானை அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்காமல் தந்திருக்கிறானே, இதுக்கே வாழ்க்கை முழுவதும் ரப்பிடத்தில் நாம் சுக்ரியா செய்ய வேண்டும். பாருங்க, இந்த ஈமானை பத்தி அல்லாஹ் சூரத்து யூனுஸ் என்ற சூறாவிலே படிப்பினைக்காரி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமானும் தௌபாவும் எந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், கடைசி தர்ஜா ஈமான் எப்போ அல்லாஹ் ஏத்துக்குவான் தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய அஸாபு வருவதற்கு முன்னாடி ஈமான் ஏத்துக்கணும். அதே மாதிரி தௌபா இருக்குது, நாம் செய்யக்கூடிய தௌபா, நம்முடைய உயிர் தொண்டை குழி அந்த ஹர் ஹர் சவுண்ட் வரும், சக்கராத்து சவுண்டு, அதுக்கு முன்னாடி வரை ஒரு மனிதன் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சக்கராத்துக்கு பிறகு உள்ள தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. தௌபாவுக்கு கூட அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அவகாசம் தரான் பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தண்டனை பார்த்து விட்டால், அல்லாஹ்வுடைய தண்டனையில் அந்த மனிதன் மூழ்கி விட்டால் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னைக்கு ஹாஃபிஸாப் ஓதி காட்டினாங்க, ஃபிர்அவுன் கூட ஈமான் கொண்டான், ஃபிரௌன் கூட ஈமான் கொண்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் அவன். ஆனா அவனுடைய ஈமானை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவன் ஈமான் என்ன செய்தான்? வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமானா ஆயிட்டேன். நான் எப்போ? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கடையில் இருந்து அக்கரையின் பக்கம் போன பிறகு அல்லாஹ்வுடைய அஸாபில் மாட்டிக்கொண்டான் ஃபிரௌனுடைய பட்டாளம் நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டது. ரெண்டு பக்கம் அதாவது என்ன, மலை அளவுக்கு அலைகள் நின்று கொண்டிருக்க தடுத்து வைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு கடலை விட்டும் தாண்டி போன பிறகு நடுவுல மாட்டிக்கொண்டவன் தண்ணீர மூழ்கடிக்கப்படுகின்ற நேரத்திலே தொண்டை வரையும் அவனுக்கு தண்ணி வந்து விட்டது. அப்ப ஃபிரௌன் என்ன சொன்னா, ஆமன்து பனு இஸ்ராயில், பனி இஸ்ராயில்கள் எந்த ரப்பை ஈமான் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரப்பை ஈமான் ஏத்துக்கிறேன், வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் ஆயிரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல சொன்னா, உன்னுடைய ஈமான் உன்னுடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அஸாபுலே நீ மூழ்கி இருக்கிற. அல்லாஹ்வுடைய அஸாபு வந்துவிட்ட பிறகு அந்த நேரத்தில் ஈமான் ஏற்றுக்கொண்டாலோ, அந்த நேரத்தில் நீ தௌபா செய்தாலோ, உன்னுடைய தௌபாவும் உன்னுடைய ஈமானும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய இஸ்லாமை அல்லாஹ் ரத்து செய்கிறான். யாருடைய இஸ்லாமை? முஃப்தி சயீத் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர்னம்பட்டில் இருந்தாங்களே, அமீர் ஷரியத். இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு இஸ்திமா மேல் விசாரத்தில் ஒன்று ஆச்சு. அதனுடைய துவாவில் பிண்டால் போடுறதுக்கு முன்னாடி ஒரு துவா நடந்துச்சு. அதுல ஹஸரத் ஒரு விஷயம் சொன்னாங்க, பெரும் பெரும் மன்னர்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்முடைய நபிமார்கள் தாவத்து கொடுத்தார்கள். அதுல குறிப்பாக அல்லாஹ் மூசா நபியை பத்தி அதிகமா சொல்கிறான் குர்ஆன் ஷரீஃபிலே. ஃபிரௌன் மாதிரி ஒரு பாஷா உலகத்தில் இருந்ததே இல்லை. அவனுக்கு எதிராக தாவத்து கொடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, அவருக்கு எதிராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உலகத்தில் யாரும் இருந்ததே இல்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேற்று ஓதப்பட்ட சூராவிலே கால இன்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், மூசா சொல்றாங்க, வகால யா ஃபிர்அவுன்
ஓ ஃபிரௌனே இன்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீனுடைய தரப்பிலிருந்து ரசூலாக வந்து ஹகீகுன் அலா அல்லாஹ் அகூல அலல்லாஹ் இல்லல் ஹக், சத்தியமான மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ் ஒருவன் என்பதை நீ ஏற்றுக்கொள். விரிவான சம்பவம் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பலவிதமான கஷ்டங்கள் கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஃபிரௌன். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுக்கு 4 விஷயம் சொன்னார்கள். முஃப்தி சைசாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 4 விஷயம் அவருக்கு அந்த ஃபிரௌனுக்கு சொன்னாங்க. ஏன்பா நான் அல்லாஹ்விடத்தில் உனக்கு துவா செய்து 4 விஷயம் வாங்கி தரேன். என்ன விஷயம் கேட்டான் ஃபிரௌன், உனக்கு மௌத்தே வராது. अच्छा है ना सौदा है, तुझे मौत चांगा नहीं. ரெண்டாவது உனக்கு பீமாரியே வராது. என்ன வராது? நோயே வராது. நம்ம மருந்து பேக்கில் வச்சு சுத்திட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் தாம் செட்டு, ஒரு பக்கம் தாலிம் செட்டு, ஒரு பக்கம் மருந்து செட்டு இருக்குதா இல்லையாங்க? மருந்து சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், நம்ம மருந்து இல்லாம இருக்க முடியாது. கொஞ்சம் கோபம் ஆனாலே நம்ம பசங்க பிபி மாத்திரை போட கையில கொடுக்குதா இல்லையா? சுகரும் பிபி வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உனக்கு நோய் என்பதே வராது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. 3வது வந்து ஃபிரௌனே உனக்கு வயோதிகம் வராது, நீ ஜவானியாவே இருப்பே, துஜே புடாப்பா நஹி ஆயேகா தோ ஜவானி சிரங்கா. ரொம்ப நல்லதாச்சே இது. 4வது இந்த ஹுக்கூமத் இருக்குத, இது கியாமத் வரையும் உன் கையில இருக்கும், வேற யார பாஷா உலகத்தில் வரவே மாட்டான். இந்த 4 விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நான் தரேன், நீ ஈமான் ஏத்துக்கிறியா அப்படின்னாங்க. யாரு? என்ன அது உர்றீங்க, புதுசா சொல்றீங்களே? அதனால தான் ஹவாலா கொடுத்துறேன், முஃப்தி சயீத் சாப் சொன்னாருன்னு சொல்லி. ஃபிரௌன் தயாராயிட்டான் இஸ்லாமை கபூல் செய்ய. இது நல்லா இருக்குது ஆஃபர். ஃபிரௌன் தயாராயிட்டான். அடுத்த நாள் அவனுடைய பிஏ இருந்தான் பாருங்க, ஹாமானை கூப்பிட்டான். உள்துறை அமைச்சர் மாதிரி அவனை கூப்பிட்டு மஷூரா செய்தான். இந்த மாதிரி மூசா வந்து பல நாள் நம்ம இடத்துல தாவத்துக்குள்ள நாம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, நான் தான் அன ரப்புக்கும் ஆலான்னு சொன்னேன். 4 விஷயத்தை சொன்னாரு. என்ன, என்னுடைய ஹுக்கூமத் அப்படி இருக்கும், எனக்கு நோய் வராது, நான் ஜவானியா இருப்பேன், எனக்கு எல்லா விதமான கியாமத் வரையும் என்னுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் வந்து ஆலோசனை செய்து சொல்றேன்னு. உடனே ஹாமான் கேட்கிறான் ஃபிரௌனை பார்த்து, உங்க மனசுல என்ன வருது? ஃபிரௌன் சொன்னானா, நான் ஈமான் ஏத்துக்கலாம் தான் இருக்கிறேன், ஏன்னா இந்த 4 ஆஃபர் கிடைக்குதே, இங்க உன் முடிவா இது? ஆமா. இவன் நேரா ரூமுக்கு போனான். ஹாமான் ஒரு தல்வாரை கொண்டு வந்தான். வாளை கொண்டு வந்து உருவி ஃபிரௌன் கையில கொடுத்துட்டான். ஃபிரௌன் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னா, ஹாமான், இந்த எகிப்து நாடே உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உசுபேத்ராம் பாருங்க, तुम्हें कितना बड़ा आदमी मालूम क्या, तुम अचानक नीचे उतरते कैसा जी, तो तुम्हारा पावर दिखाओ. சும்மா வந்து சில பேர் டென்ஷன் ஆவான் மஸ்ஜித்ல வந்து. இப்ப உசுப்பேத்து விட்ட உடனே, அதனால நீ முஸ்லிம் ஆவதற்கு முன்னாடி என்னை கொன்றுவிடு, உன்னை குலாமாக நான் பார்ப்பதற்கு ஆசைப்படல ஃபிரௌனே. ரப்பே, உன்னை குலாமாக பார்ப்பதற்கு ஆசைப்படல, நீ குலாமாக ஆவதற்கு முன்னாடி என்னை வெட்டி விட்டு நீ முஸ்லிம் ஆயிடு. ஷைத்தான் ஏறி மேல உட்கார்ந்துக்கிட்டான். தூ ஜாபா மைச் ரப்பு கருக்கு போல்தாலே அவனு மே ஈமான் லாத்தா நை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேச்சை கேட்டு அவன் ஈமான் கொண்டிருந்தால் அந்த 4 விஷயம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஃபிரௌனை பார்த்திருக்கலாம், நம்மளாம் என்ன செய்திருக்கலாம். இன்னைக்கு கூட ஃபிரௌன் இருக்கிறான். ஆயத்தை படிச்சார் ஹாஃபிஸாப், ஃபல்லௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன்னுடைய ரூஹுக்கு நஜாத் இல்ல, உன்னுடைய உடலுக்கு நான் வைத்திருப்பேன் பாதுகாப்பாக. கியாமத் நாள் வரை வரக்கூடிய பெருமை அடிக்கக்கூடிய மன்னர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி டெட் பாடி மியூசியத்தில் வச்சிருக்கிறான் அல்லாஹ், எகிப்து மியூசியத்தில். அப்ப பாருங்க, அந்த ஃபிரௌன் அவ்வளவு மோசக்காரன். எவ்வளவு அவகாசம் தந்தும் ஈமான் ஏத்துக்கல. தன்னுடைய பிடிப்பு, தன்னுடைய அகம்பாவம், தன்னுடைய பெருமையில் அவன் நின்ற காரணத்தினால அவன் கடைசி நேரத்தில் ஈமான் ஏத்துக்கிறான். அந்த ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா?
அவன் அல்லாஹ்வுடைய அஸாபை கண்கூடாக பார்ப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அஸாபிலே அவன் இருந்து கொண்டிருந்தனால அந்த ஈமானை அல்லாஹ் ஏத்துக்கல. அதே மாதிரி சக்கராத்து நிலைமையிலே ஒரு மனிதன் தௌபா செய்தால் அந்த கர்கர் என்ற சவுண்ட் வருவதற்கு முன்னாடி தௌபா செய்தால் தான் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான், இல்லாவிட்டால் தௌபா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சமுதாயத்தை தவிர என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு கூட்டம் இருந்துச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவங்க தகப்பனாருடைய பெயர் மத்தா, யூனுஸ் இப்னு மத்தா. ஈராக் என்ற ஒரு நாட்டிலே மோசல் என்ற ஒரு இலாக்காவிலே தஜ்லா நதி கரை ஓர பக்கத்திலே நைனுவா என்ற ஒரு ஊரிலே 1,20,000 பேர் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊரில் எத்தனை பேர்? இப்ப நான் சொன்னா திருப்பி சொல்லுவீங்களா? அப்புறம் கேட்டுங்க. நீங்க சுருக்கமா சொன்னா ஈராக்கில் நைனுவா என்ற ஊரிலே, தஜ்லா நதி என்பது ஃபேமஸான நதி. அந்த நைனுவாவுக்கு பக்கத்துல தான் கர்பலா இருக்கிறது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த கர்பலா. அந்த நைனுவா என்ற ஊரிலே அந்த 1,20,000 பேர், 1,10,000 பேர், 1,30,000 பேர், பலவிதமான ரிவாயத்து வருது. அந்த 1,20,000 பேர் அனைவர்களும் முஷ்ரிக்கீன்களாக, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக, ரசூல் வரும்போது அவர்கள் எதிர்த்து பேசக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஏறத்தாழ ரிவாயத்தில் வருது 30 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து அந்த மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாவத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அந்த தாவத்தை புறக்கணித்து, அவர்களுடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தினால கடைசியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தாங்க? உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன். எத்தனை நாள்? 3 நாள் உங்களுக்கு டைம் தரேன். அந்த 3 நாளுக்குள்ள நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விடுவான். 3 நாளுக்குள்ள, 3 நாள் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 4வது நாள் காலையில உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கிவிடும் என்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அந்த ஊர்ல தங்கி இருந்த நைனுவால 3வது நாள் இரவு நேரத்திலே, அடுத்த நாள் ஆக போகுது, அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்க போகுது. இரவோடு இரவாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 நபிமார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 நபிமார்களுடைய ஊரை அல்லாஹ் அழிக்கின்ற நேரத்திலே இரவோடு இரவாக நீங்கள் காலி செய்து மக்காவுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான். அதோடு இவர்களோடு யார் ஈமான் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களும் நீங்கள் அழைத்து சென்று ஊர்ல வைக்காதீங்க, அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். அந்த மாதிரி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் நாளைக்கு அஸாப் இறங்க போதா அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவு கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய் ஊரை விட்டு வெளியே போய் தங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வெயில், அதாவது என்ன, அதாவது இஷ்ரா கூடி நேரம் போய் துஹா ஊடி நேரம் 10 மணி நேரம், 10 மணி, காலை 10 மணி ஆகிறது. வானத்தில் திடீர் என்பதாக மேகமூட்டம், மேகம் வருது. அந்த மேகம் கருமையாக மாறுகிறது. கருப்பு மேகம், காலா பாதல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மேகம். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. உடனே ஊர் பெரியவெல்லாம் ஒன்னு சேர்ந்தாங்க. யூனுஸ் சொன்னாரு, சரியாதான் போயிடுச்சு, இது அல்லாஹ்வுடைய தண்டனை தான் இருக்கும் என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்து, அந்த ஊர் மக்கள் எல்லாமே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க, எங்க இருக்கிறாங்க, அவர் கை பிடிச்சு எல்லாம் முஸ்லிமா எல்லாம் அப்படின்னு சொல்லி. அங்கதான் இல்லை இவரு, யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேற ஊருக்கு போயிட்டாங்க. அன்பானவர்களே, உடனே இந்த மக்கள் என்ன செய்தாங்க தெரியுங்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தேடி பார்க்கும்போது இல்லாதனால உடனே இவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையும் மைதானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. பள்ளத்தாக்கு, மேடு, மலை எல்லாம் இருந்துக்கிட்டு நல்ல துணியெல்லாம் கழட்டிக்கிட்டு, தாட்டு துணி உடுத்திக்கிட்டு, கோணிப்பை துணி உடுத்தி கொண்டு எல்லாம் சேர்ந்து கூட்டு துவாவில் இறங்கி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு
கதறி கதறி எந்த அளவுக்கு அழுதாங்கன்னா ஆடு மாடு கோழி கூட கத்தியதாமா, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது துவா செய்த பிறகு அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வெண்மையான அந்த வானமாக மாறிவிட்டது. ஏன்னா அல்லாஹ் அந்த மேகத்தின் மூலமாக நெருப்பு மழை பொழிய வைக்க இருந்தான். நெருப்பு மழை பெய்ய இருந்துச்சு. இவர்கள் தௌபா செய்தனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அஸாபை நீக்கி விட்டான். பாருங்க, அல்லாஹ் அஸாப் இறப்பதற்கு முன்னாடி இவர்கள் தௌபா செய்தார்கள். அஸாபுடைய அசராத் மேல இருந்துச்சு. அஸாபுடைய அசராத், அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய அடையாளங்கள் மேல இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கல. ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய தண்டனையில மூழ்கிட்டான். அதனால அவன் ஈமான் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய தண்டனை இங்க இறங்கல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய அடையாளம் மட்டும் வானத்தில் தெரிந்தது. இவர்கள் எல்லாம் தௌபா செய்த காரணத்தினால உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அஸாபை நீக்கி விட்டான். அந்த தண்டனை அல்லாஹ் நீக்கி விட்டான். கண்ணியமானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்கறாங்க. 3 நாள் ஆச்சு. 4வது நாள் பார்த்தா செய்தி வருது, இந்த மக்கள் எப்படி சலாமத்தா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மஸ்ஹபுல ஒரு சட்டம் என்ன தெரியுமா? அந்த ஊர்ல ஒரு சட்டம், யாராவது பொய் சொல்லி அது பொய்யின் என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை. என்ன தண்டனை? அவருக்கு மௌத்துடைய சஸா. இப்ப இவர் சொன்னார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், என்ன 3 நாள் கழிச்சு உங்களுக்கு அஸாப் வரும் சொல்லி. அஸாப் வந்துச்சு. இவர் தௌபானால அல்லாஹ் அஸாபை நீக்கிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மைதான். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியல அங்கதான் இல்லையான்னு சொல்லி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுக்கிட்டாங்க, நாம் சொல்லக்கூடிய விஷயம் பொய்யா ஆயிடுச்சோ, நம் ஊருக்கு உள்ள போனால் நம்ம பொய் சொன்ன காரணத்தினால இந்த மக்கள் நம்மை ஏதாவது என்ன கத்தல் செய்து விடுவார்கள் என்று நினைச்சு அந்த கடல் பக்கமா ஓரமா போய் ஒரு கப்பல் ஒன்று வந்தது. அந்த கப்பலில் ஏறி கொண்டார்கள். இந்த கப்பல் நேரா நடு கடல்ல போகுது. நடு கடல்ல போன பிறகு நடு கடல்ல போய் அந்த கப்பல் நகரல. அந்த கப்பல் ஓட்டி அவன் சொல்லுகிறான், கப்பல் ஓட்ட கேப்டன் சொல்லுகிறான், என் கப்பலுடைய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? யாராவது ஜாலிமோ பாவியோ என் கப்பல்ல வந்துட்டாங்கன்னா அந்த கப்பல் நவராது. அப்படி இருந்தா நம்ம பஸ் ஓடுமா? சொல்லுங்களேங்க. பஸ்ல உட்காந்துக்கும் போது கோன் குணகார் பஸ் में नहीं रहना அப்படின்னு சொன்னா ஒரு பஸ்ஸும் ஓடாது. அம்முட்டு பஸ் அங்கங்க நிக்க, ஜாம் ஆயிடும், டிராபிக் ஜாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த கப்பல் பாருங்க, அந்த கப்பலுக்கு அல்லாஹ் எவ்வளவு பிரித்து கொடுத்துருக்கான். அந்த கப்பல் ஓடல. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்றாங்க. நான் தான் அந்த பாவி, நான் பாவம் செய்து விட்டு வந்திருக்கிறேன். கப்பல் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், நீங்க நல்ல மனிதர். இல்ல நான் தான். அந்த மக்கள் ஏத்துக்கல. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு ஐடியா கொடுக்கறான், நீங்க சீட்டு குலுக்கி போடுங்க அப்படின்னு. எல்லாம் பேர் எழுதுனாங்க. சீட்டு குலுக்கி போட்டா பேர் எடுத்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வருது. 2வது தடவை போட்டா அவர் பேரு தான் வருது. 3வது தடவை போட்டா அவர் பேரு தான் வருது. நீங்க யாரும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவரே கடலுக்குள் விழுந்து விட்டார். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்பானவர்கள், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீனுக்கு அல்லாஹ் ஹுக்கும் செய்தான், என்னுடைய நபி கடல்ல விழுந்திருக்கிறார், அவரை போய் நீ வாய்க்குள்ள வயிற்றுக்குள்ள பாதுகாப்பா வை. அந்த மீனை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ये यूनुस तुम्हारा रिज़्क नहीं है, तुम्हारा पेट के अंदर हिफाजत से रखना. உனக்கு ரிஸ்க் இல்லை, இது உன் வயிற்றுக்குள்ள என்ன செய்யணும்? பாதுகாப்பா வை. அன்பானவர்களே, அந்த வயிற்றுக்குள்ள போச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுக்குள்ள போனாங்க. நினைச்சுக்கிட்டாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜரீர் இப்னு தபரி இப்னு ஹாத்தம் போன்ற பெரும் பெரும் முஃபஸ்ஸிரின் கிதாப் எழுதுறாங்க. அந்த வயிற்றுக்குள்ள போன பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்களா? எனக்கு மௌத்து வந்து விட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்களாம். ஏங்க, அந்த சின்ன முள்ளு கூட தொண்டையில குத்தாத அளவுக்கு நாம் அதில் உள்ள சதை எடுத்து சாப்பிடுறோமா இல்லையா? அட சொல்லுங்களேன். சில பேர் வஞ்சரம் மீன் தின்ற ஆளு கூட ஜிலேபி மீன் தின்னதுக்கு ஆசைப்படுவான். பாத்துக்கிறீங்களா? ஜிலேபி மீன் உள்ள டேஸ்ட் வஞ்சரம் மீன் இருக்காது. சொல்லுங்களேங்க. नहीं हजरत, वो सभी हमें कहा था सुने. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அதிகமாக முள்ளுள்ள மீன்ல டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி. ஹைர், இப்போ உடம்பெல்லாம் முள்ளு இருக்கக்கூடிய மீனும் அதுக்குள்ள ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் புகுக்க வைக்கிறான்.
அந்த மீனுக்கு ஹுக்கும் செய்யறான், ஓ மீனே நீ வைத்துக்குள்ள பாதுகாப்பாவை. ரிவாயத்தில் எத்தனை நாள் உள்ள இருந்தாங்க? 7 நாள், 14 நாள், 40 நாள். இந்த 3 விதமான ரிவாயத் வருது. 7 நாள், 14, 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்க. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் நினைக்கிறாங்க, நான் மௌத்தாகி விட்டேனா, இருந்தாலும் கால அசைச்சு பார்க்கறாங்க, கால அசைவு ஏற்படுது. அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே சஜிதாவில் விழுந்து விட்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தான் செய்த தவற அல்லாஹ்வுடைய வஹி இறங்காமல் அந்த ஊரை விட்டு வந்த காரணத்தினால அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி சோதனை இல்லாம எனக்கு சோதிக்கிறான். நான் பயந்து வந்த காரணத்தினால அல்லாஹ் என்னை கடலிலே போட வைத்து, கடலுக்கு அடிக்கு போவாம ஒரு மீனை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். அந்த மீன் வாய் திறந்து மீன் உள்ள அல்லாஹ் என்ன செலுத்தி இருக்கிறான். அந்த கடலுக்குள்ள ஒரு கடல் அடியில ஒரு பூமி, ஒரு இருள், கடலுக்குள்ள ஒரு இருள், மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு இருள், இரவு நேரத்தோடு இருள், 3 இருள் இருக்குது. இருக்குதா இல்லையாங்க? एक समंदर का अंधेरा, दूसरा रात का अंधेरा, मीन का पेट का, मच्छी का पेट का अंधेरा. इतनी 3 अंधेरा. अल्लाह अकबर, अल्लाह अकबर, अल्लाह. பெரிய ஒரு 4 பேர் 5 பேர் டைட்டானிக் கப்பல்ல, சின்ன கப்பல் என்ன பேரு, சமீபத்தில் ஆச்சாங்க போன வருஷம். என்னப்பா அது, 6 பேர் உள்ள, 5 பேர் 6 பேர் உள்ள போய் 6 கிலோமீட்டர் உள்ள போய் டைட்டானிக் கப்பல் ஆய்வு செய்து போனானுங்க. டூருக்கு போய்க்கிறாங்க அவங்க. உள்ள எது உள்ள, ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போனான்னா கடலுக்குள்ள போயிருக்கிறாங்க. அன்பானவர்களே, கடலுக்குள்ள உள்ள இருக்கிறது கடலுடைய அழுத்தம் யாராலும் தாங்க முடியாது. ஆனா சின்ன சின்ன மீனுக்கு அல்லாஹ் அந்த தாக்கத்தை தந்திருக்கிறான். இப்ப மீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மீன் பல இடங்களில் போய் சுத்துகிறது. அல்லாஹ் சொல்றான், ஃபனாதா ஃபில் ஸுலுமாத், 3 இருளுக்குள்ள இருந்து கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னை அழைத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். விழுந்து விட்டு சொல்கிறான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, எல்லாம் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவர் யாருமே இல்லை, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் ஸாலிம்ல உள்ளவனாக இருக்கிறேன், நான் தவறு செய்துட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கடலுக்கு அடியில போய் மீன் சுற்றி கொண்டிருக்கிறது. 3 இருளுக்குள்ள உள்ள போய் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னை அழைத்தார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்றான், என்ன, ஃபலௌலா கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களை இல்லாதவராக இருந்தால், அங்க போய் அந்த கடலுக்குள்ள போய் மீனுக்குள்ளவே என்ன அவர் போய் நினைக்காமல், என்னிடத்தில் தௌபா செய்யாமல், அங்க தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருந்தால், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரை அவருக்கு கபரு மீனுடைய வயிறு தான் இருந்திருக்கும். அந்த மீன் அவரை தூக்கி கொண்டு கியாமத் வரை சுற்றி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான். லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வரை இருந்திருப்பார் அதிலே. அங்க போய் என்ற ருஜு ஆன காரணத்தினால, தான் செய்த அந்த லக்ஷிஷ் சருகுதலுடைய உணர்ந்து கொண்டு என்னிடத்தில் தஸ்பீஹ் செய்த காரணத்தினால, என்னிடத்தில் ருஜு ஆகி மீண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று தஸ்பீஹ் செய்த காரணத்தினால, ஃபஸ்தஜப்னா லஹு ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம், அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய கவலையை நீக்கி அவரை நான் வெளியாக்கி விட்டோம், அவருக்கு வெற்றி கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 40 நாள் கழிச்சு ஒரு கடலுக்கு ஓரமா வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வாயிலிருந்து கக்குகிறது, உடம்புல எல்லாம் இருக்கிறது. மீனுடைய வயிறு ஹீட்டு தானங்க. அட சொல்லுங்களேன், ஒரு 2 பீஸ் மாமூலா சாப்பிடலாம், ஒரு 4 பீஸ் பெரிய பீஸ் சாப்பிட்டோம்னா என்ன செய்யறோம், ஹீட் ஆயிடுது. அதுதான் இல்லை ஹீட்டு. என்ன சாப்பிடாம பாக்குறீங்க எல்லாம், என்ன 4 பீஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அப்படின்னு ஒரு 2க்கு 4 சாப்பிட்டேன்னா वगैरह एरिचल वरुदु सूड आयिडुदु खाली पानी दो दूध देदालो मैं आको रोजा रखला तोंड्रान इफ्तार पिறகு மீன் அடிச்சானா சஹர் கட் ஆயிடுது சொல்றானே மனுஷன் எங்க ஒரு 4 துண்டு சாப்பிட்டா மனிதனுக்கு ஹீட் ஆகும்போது 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ளவே இருந்தால்
ரிவாயத்தில் வருது, ஒரு கோழி தன்னுடைய குஞ்சு பொரிக்கின்ற நேரத்தில் உடம்புல எப்படி முடி இல்லாமல் அந்த குழந்தை அந்த முட்டையிலிருந்து கோழி வெளியே வருகிறதோ அதே மாதிரிதான் மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே கக்கும் பொழுது சின்ன அந்த குழந்தை மாறி கீழே அந்த கக்கி கொண்டது அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கடுத்து பக்கத்திலேயே அந்த மைதானத்திலே பக்கத்திலேயே தர்பூசுடைய செடி, என்ன செடிங்க? தர்பூசூடி செடி. அதுக்கு தூரத்திலிருந்து ஒரு காட்டில் இருந்து டெய்லி காலையில மாலையில ஒரு ஆட்டை அனுப்புவான். அதுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பாலை அது கொடுக்கும். இந்த செடி உடம்புல பட்ட காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோல் வளர ஆரம்பித்தது. மறுபடியும் அது யூனுஸ் நபியை பார்த்து சொன்னால், இப்ப அந்த ஊருக்கு போய் மறுபடியும் தாவத்து கொடுங்கள். அன்பானவர்களே, இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது சொல்லி நம்மிடத்தில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய பிடிப்பு வருவதற்கு முன்னால், மௌத்து வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது மட்டுமல்லாமல் தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று. இரண்டாவது பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஆஸ்மாயிஷுகள் நமக்கு வரட்டும், எவ்வளவு பெரிய துன்பங்கள் நமக்கு வரட்டும், பரவாயில்லை. நம்ம அடிக்கிறானா, நம்ம உதைக்கிறானா, நமக்குள்ள உரிமைகளுக்கு போராடலாம். நம்முடைய உரிமைகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அவர் என்ன அறிக்கை தந்திருக்கிறார்? இந்தியாவுடைய மக்களுக்கு நம்முடைய உரிமைகள் நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள், நீங்கள் போராடி உங்களுடைய உரிமை வாங்கிக் கொள்ளுங்கள். அதையும் மீறி நாம் அடிக்கப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம், இது படுறோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த ஆஸ்மாயிஷுடைய காலத்தில், அந்த சோதனையான காலத்தில் அல்லாஹ்வோடு ருஜு ஆகணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடலுக்குள்ள இருக்கும் பொழுது சஜிதாவுடைய ஹாலத்தில் விழுந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் இந்த தஸ்பீஹ் செய்த காரணத்தினால மறுபடியும் அல்லாஹ் அவருக்கு வெற்றியை தந்து வெளியே கொண்டு வந்தானா இல்லையா? அந்த யூனுஸுடைய ரப்பு அன்னைக்கு இருந்த ரப்பு தான் இன்னைக்கும் இருக்கிறான். இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த தஸ்பீஹை எலெக்ஷன் முடிகிற வரையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தஹஜ்ஜுடைய நேரத்திலே, இஃப்தாருடைய நேரத்திலே அதிகமாக துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா வலா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா, இந்த துஆவையும் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதினால் எவ்வளவு பெரிய தடுங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு லேசாக ஆக்கி விடுவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்து உண்மையான முஃமின்களா அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லக்கல் ஹம்து லக்கல் ஷுக்ரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم لا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ارحمنا ارحم الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. الحمد لله. سبحان الله.